சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் விட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த பயிற்சி பெற்ற தீயணைப்பு வீரர்கள் அதிநவீன உபகரணங்களுடன் சென்னைக்கு புறப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், இப்ப அந்த அதிநவீன பயிற்சி பெற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அந்த உபகரணங்களோட சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அறிகிறோம். இப்ப நெல்லை, தென்காசி, தூத்துக்குடியிலெல்லாம் மழை பொழிவு நிலவரம் எப்படி இருக்கு? தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களை உள்ளடக்கிய நெல்லை தீயணைப்பு மண்டலத்திலிருந்து தற்போது வீரர்கள் 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் தற்போது சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார்கள். அதிநவீன உபகரணங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது லைஃப் ஜாக்கெட், லைஃப் போட், அதுபோல அந்த ஸ்கூபா டைவிங் பயிற்சி பெற்ற வீரர்கள் என அனைவரும் அடங்கிய இந்த குழு தற்போது நெல்லையிலிருந்து புறப்பட்டிருக்கிறது. 30 பேர் கொண்ட குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறந்த பயிற்சி பெற்ற வீரர்களாக அடங்கிய இந்த குழுவாக நெல்லையிலிருந்து புறப்பட்டிருக்கிறது. அவர்கள் மரம் விழுந்தால் உடனடியாக அந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கான ஆயுதங்கள், அதே போல இருள் நேரங்களில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கான உபகரணங்கள் என அனைத்தும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். கடந்த சில தினங்களாக மழை விட்டு நெல்லை மாவட்டத்தில் பெய்து வந்தது. நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பெய்து வந்த நிலையில நேற்று முதல் வெயிலின் தாக்கம் தான் இருக்கிறதோ தவிர மழை முழுவதுமாக நின்று விட்டது. இந்த சூழல தான் பயிற்சி பெற்ற வீரர்கள் ஒவ்வொரு தீயணைப்பு நிலையத்திலிருந்தும் 2 அல்லது 3 வீரர்கள் என தேர்ந்தெடுக்கப்பட்டு மொத்தம் 30 வீரர்கள் கொண்ட குழு உயரதிகாரிகள் தலைமையில புறப்பட்டிருக்கிறது. நெல்லையிலிருந்து இவர்கள் புறப்படக்கூடிய வீரர்கள் இன்று இரவு அல்லது நாளை அதிகாலைக்குள்ள அவர் சென்னை சென்றுவார்கள். அங்கிருந்து அவர்கள் எந்த பகுதிக்கு பிரித்து அனுப்புகிறார்களோ அந்த பகுதிக்கு சென்று அந்த பேரிடர் அந்த மழை பாதிப்புகள் முடியும் வரை அங்கிருந்து பணி செய்வார்கள் என நெல்லை மண்டல அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர்கள் அந்த உபகரணங்களோடு இங்கே நெல்லையிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் விட்டு கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த நன்கு பயிற்சி பெற்ற தீயணைப்பு வீரர்கள் அதிநவீன உபகரணங்களுடன் சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க நாம் கேட்டோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.